இந்த மனுஷனுக்கு என்ன கவலை? படுத்த உடனே தூங்கி போயிடுறாரு. நமக்கு தான் இந்த பாரதி தமிழ் விஷயத்துல அடுத்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தூக்கமே வரமாட்டேங்குது. ஏய், மராதான் மணி 2ஆவது, இன்னும் தூங்காம உட்காந்து என்ன பண்ற? ஜபார், சரியா தூங்கலைன்னா உடம்பு கெட்டு போயிடும். அப்புறம் காய்ச்சல் வந்துருச்சு, சளி வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சுன்னு மனுஷனை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். படு. இப்ப நான் தூங்காம இருந்தா உங்களுக்கு என்ன வந்துச்சு? அதான் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறீங்கல்ல, அப்புறம் என்ன? ஏன் பிரச்சனை எனக்கு? சும்மா பெருசா அக்கறை இருக்கிற மாதிரி கேக்குறது. மராதான், இப்ப என்ன ஆகி போச்சுன்னு நடுராத்திரில பேயாட்டம் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்க. அக்கறையா கேட்டேன், அது ஒரு குத்தமா? சும்மா அக்கறை இருக்குன்னு பேச்சுல சொன்னா மட்டும் பத்தாது. யாருக்கு என்ன வேணும், இந்த வீட்டுல என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். இங்க பார், உனக்கு என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைச்சின்னா நேரடியா காலமர வந்து பேசு. இப்ப படுத்து தூங்கு. பாதி ராத்திரில ஏஞ்சி உட்காந்து கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு மனுஷன் தூங்க விடாம. ஏய், இப்ப என்னதான் பிரச்சனை சொல்லி தொலை. நீங்க தூங்க வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன். எங்க நான் பேசாதான் ஓடிடுறீங்களே. என்னடி நீ சுத்தி விளைச்சி என் உயிரை எடுக்காம சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. நான் எதை பத்திங்க பேச போறேன்? எல்லாம் நம்ம துரப்பைய கல்யாணத்தை பத்தி தாங்க. அடடடடடா. இப்ப அதான் உனக்கு பிரச்சனை. அதான் ஜோசியரை பார்த்துட்டு வந்து முடிவெடுக்கலான்னு சொன்னேன்னே. ஜோசியர் ஊருக்கு போயிருக்காராம், அவர் வந்தது பார்த்துட்டு சொல்லாமேன்னு இருக்கேன். இத பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாங்க. ஊர்ல அவர் மட்டும்தான் ஜோசியக்காரரா? எனக்கு என்னமோ பாரதி அந்த படத்தை கிழிச்சு போட்டு குழந்தைய அடிச்சதுல இருந்தே மனசே சரியில்லைங்க. விஷயம் நம்ம கையை விட்டு போறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது ஒரு முடிவெடுத்து ஆகணுங்க. இந்த பாருங்க, துரை பையன் அப்படி இப்படிதான் இருக்கான். அப்புறம் குணம் நமக்கு தெரிஞ்சது தானே. அதுக்காக நம்ம பையனை நாமளே விட்டு கொடுத்துட முடியுமா? எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. கல்யாணம் முடிஞ்சா அவன் திருந்திடுவாங்க. இத பாருங்க, ரொம்ப யோசிக்காம பாரதிக்கும் துரைக்கும் கல்யாணம் பண்றதுக்கு சீக்கிரமா முடிவு பண்ணுங்க. பாரதி, எழுந்துரு பாரதி. பாரதி, என்கிட்ட வா பாரதி. எழுந்து வா பாரதி. பாரதி, சீக்கிரம் வா. பாரதி, ஏன் பாரதி இப்படி பண்ண? வாசு, உன்னை தமிழையும் விட்டு என்னால இருக்க முடியாதுன்னு தெரியும்ல. அப்புறம் ஏன் பாரதி எதுக்காக என்னை விட்டு விலகி போய் நிக்கிற? ப்ளீஸ் பாரதி, நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். வாசு, ஏன் வாசு இப்படி எல்லாம் பேசுற? என்னை விட்டு போகாத பாரதி, எனக்கு ரொம்ப வலிக்குது பாரதி.
எனக்கு நீ வேணும் பாரதி. நீயே என்ன போக சொன்னா நான் எங்க போவேன் பாரதி? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் வாழ்க்கை உன் கூட தான் பாரதி. அப்படியே என்னை விட்டு என் உயிர் போனா கூட நான் மறுஜென்மம் எடுத்து உனக்காக வருவேன் பாரதி. வாசு, நீ இல்லாத வாழ்க்கைய என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது பாரதி. வாசு, என்னை விட்டு போயிடாது பாரதி. பாரதி, வாசு. இந்த கனவை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாருக்கும் நடுவுல நான் ஒரு பொம்மையா நிக்கிற வாசு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏ தமிழ், எத்தனை தடவை சொல்லிருக்கேன் போன்ல கேம் விளையாடாதன்னு? அம்மா, இப்பதான் நான் கேம் விளையாடுறது இல்ல, ரைம்ஸ் தான் பாக்குறேன். நீயே பாரு. சரி சரி, தெரியாம சொல்லிட்டேன். நீ பாட்டி கிட்ட போய் உனக்கு தலைவாரி விட சொல்றியா? நம்ம கோவிலுக்கு போலாம். சரிம்மா. போ. என்ன வாசு, நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே? ஆனா இப்ப நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். என் மனசே சரியில்லை. அதான் கோயிலுக்கு போறேன். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஆதி கூட பேசுறதையும் பழகிறதையும் என்னால தவிர்க்க முடியல. புரியாத பாசமா இல்ல மரியாதையான்னு தெரியல. ஆதியோட அம்மா பேசுனதுக்கு என்கிட்ட எந்த பதிலும் இல்ல. விதி உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. ஆனா அதே விதிதான் ஆதியை என் கூட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அந்த முடிவு எதுவா இருந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எனக்கு இந்த விஷயத்துல வழிகாட்ட போறது நீதான் வாசு. அம்மா, நான் ரெடி. அம்மா, எந்த கோயிலுக்கு போறோம்? போகும்போது சொல்றேன். அம்மா, நான் ஒன்னு கேட்கட்டுமா? என்ன கேட்க போற? என் ஃப்ரெண்டு ஊருக்கு போயிருப்பாங்களாமா?
தெரியாதுமா. அம்மா நான் ரெடிமா. இப்ப நம்ம கோயிலுக்கு போலாமா? ம். பாட்டி ஏய் என்ன பாரதி, கிளம்பிட்டியா? நீங்க கோயிலுக்கு போறதா தமிழ் சொன்னா எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, இல்லைன்னா நானும் உங்க கூட வந்திருப்பேன். இல்ல அத்தை, இன்னைக்கு தமிழுக்கு ஸ்கூல் லீவு தான். எனக்கும் ஆஃபீஸ் இல்ல. கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் போலான்னு பார்த்தேன். ம், பாட்டி ம், நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். ம், சரி. நீ பத்திரமா போயிட்டு வரணும் என்ன? அம்மாவை தொந்தரவெல்லாம் பண்ணக்கூடாது. ம். நீங்க கோயில்லேருந்து வரத்துக்குள்ள பாட்டி உங்களுக்கு பிடிச்ச பாயசம் செஞ்சு வைப்பேனா. ஓகே பாட்டி, பாய். பாய். சரி அத்தை, நாங்க போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வா, வா. பார்த்து போயிட்டு வா. ம். ம். பாரதி, ஒரு நிமிஷம் இரு. வெளியே கிளம்புறப்போ தும்மல் வந்துச்சுன்னா தண்ணி குடிச்சிட்டு போகணும். இந்தா தண்ணி குடிச்சிட்டு போ. சரிங்க அத்தை, நாங்க போயிட்டு வரோம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ம். ம். ஆதி, என் முகத்தை பார்த்து பேச கூட யோசிக்கிறல்ல? என்னால இதை தாங்கிக்க முடியல. பரவாயில்ல, சின்ன வயசுல நீ எத்தனையோ தடவை என் நெஞ்ச உன் காலால எட்டி உதைச்சிருக்க. அது எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப நீ அழறத பார்த்தா மனசு வலிக்குது ஆதி. அம்மாவோட முடிவு நல்லதுக்கு தானே சீக்கிரமாவே நீ புரிஞ்சுப்ப. இல்லம்மா, நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. அது என்னோட நோக்கமும் இல்லை. எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ண நீங்க ஒரு பொண்ணை எப்படிமா இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துனீங்க? அவங்க இப்ப இருக்கிற நிலைமைய சொல்லி அவங்கள அவமானப்படுத்தியிருக்கீங்க. அதுதாம்மா என்னால தாங்க முடியல. மச்சான், சாரிடா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த பிரச்சனை எல்லாமே என்னால தானே. நான் பாரதியை பத்தி அம்மா கிட்ட பேசாம இருந்தா நீ இங்கிருந்து போற நிலைமை வந்துருக்காதுல்ல. பரவாயில்ல கேஷவ், பாரதிக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அவங்களுக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணலான்ற முடிவில் தான் நான் இங்கே இருந்தேன். போகிற போக்கில் அவங்க என்னோட காதலை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்துடுவாங்கன்னு நினச்சேன். எங்கள் 2 பேருக்குமே எங்கள் காதலை பற்றி நல்லா தெரியும். ஆனால் பாரதிக்கு என் காதலோட ஆழம் புரியாமல் என்னை விட்டு விலகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு குரல் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே இருக்கு, இது ஒன்றும் என் காதலுக்கு முடிவில்லை, ஒரு சின்ன இடைவெளி, அவ்வளோதான். டேய் மச்சான், உண்மையா சொல்றேன்டா. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. நீ சொல்றது எனக்கு புரியுது. முதல்ல பாரதி மேல உனக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சப்பவே நான் பயந்த மாதிரியே நீ அடுத்த கட்டத்துக்கு போன. நீ பாரதியை விரும்பின விஷயத்த என்னால ஏத்துக்க முடியலடா. சரி, போற போக்குல நீ மாறிடுவ, பாரதியும் உன்னை ஏத்துக்க மாட்டாங்கன்னு நான் தான் முட்டாள் மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா மச்சான், நாளாக நீ பாரதியை எந்த அளவுக்கு விரும்புறன்னு எனக்கு புரிஞ்சுது மச்சான். அதுக்கப்புறமா தான் உன் மேல எனக்கு இருந்த மரியாதை அதிகமாச்சு. இப்போ நான் அதிசயப்படுற விஷயம் என்னன்னா,
டேய் மச்சான், உன்னோட நல்ல மனசு, நீ ரொம்ப நல்லவன்டா. நீ நல்லா இருப்ப. சரி மச்சான், நீ கிளம்பி வா, நான் உன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போறேன். ஆமா, சரி, நான் அப்புறமா பேசுறேன். என்ன கேஷவ், இப்ப சந்தோஷமா? எல்லாம் உன்னாலதான். நீ மட்டும் ஆதிக்கிட்ட நான் பாரதிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவளை பார்த்து பேசினத பத்தி சொல்லாம இருந்திருந்தா இப்ப நான் ஆதிய சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன். எல்லாத்தையும் நீ கெடுத்துட்ட. இருந்தாலும் உன் மேல எனக்கு கோவம் இல்ல. ஏன்னா ஒரு விதத்துல ஆதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது நல்லதுதான். ஏன்னா இனிமே பாரதி விஷயத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லையே. இப்ப அப்படிதான் பேசுவான். நாளாக நாளாக என் பையனை எப்படி பாத்துக்கணும், அவனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரி, நீ போய் லக்கேஜ கார்ல வை. ஓகேம்மா. ஒரு நிமிஷம், சொல்ல மறந்துட்டேன். ஆதி காஞ்சிபுரம் பிரான்ச்ல இருந்து போறதுனால இனிமே அந்த பிரான்ச் உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதுக்குண்டான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டு எனக்கு அப்டேட் பண்ணு. சரிம்மா, நான் ஆஃபீஸ் போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பாரதி, டேய், என்னடா? ஆதி, என்னாச்சு கேஷவ்? அது என்னாச்சுப்பா? அம்மா, என் மேல நீங்க கோவப்பட்டாலும் சரி, என்ன அடிச்சா கூட பரவாயில்ல. ஆனா நான் சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லிடுறேன். அம்மா, நீங்க உங்க முடிவை மறுபடியும் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கம்மா. என்னாலேயே இவன் படுற கஷ்டத்தை பார்க்க முடியலம்மா. ஏய் கேஷவ், மச்சான் ப்ளீஸ்டா, இப்போவாதே நான் அம்மா கிட்ட பேச விட. அம்மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. ஆதி பாவம்மா, ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு காலத்துல ஆதி உயிரோட இருந்தா போதும்னு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்ப இவன் ஆரோக்கியமா நம்ம கூட இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா. அம்மா ப்ளீஸ்மா, அவனுக்கு பிடிச்சவங்களோட அவன் வாழ்ந்துட்டு போட்டுமே. கேஷவ், நீ சொல்றது உண்மைதான். என் பையன் உயிருக்கு போராடினது உண்மைதான். அவன் உயிரோட இருந்தா மட்டும் போதும்னு நான் நினைச்சதும் உண்மைதான். யார் செஞ்ச புண்ணியமோ இன்னைக்கு என் பையன் நல்லா இருக்கான். அதனால அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது ஒரு அம்மாவா என்னோட கடமை. அம்மா, இதெல்லாம் எனக்கு புரியாம இல்லம்மா. ஆனா நீங்க பாரதிய வேண்டான்னு இவ்வளவு பிடிவாதமா சொல்றதுக்கு என்னமா காரணம்?
எனக்கு பாரதிய பிடிக்கல.